ஹாய் மக்களே, வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தைய வீட்டில் காணோம். எங்கடா போனான்னு பார்த்தா அவளோட புது ஷூவை போட்டுட்டு எங்கே நடந்துட்டுருக்குன்னு தெரில. மணி ஒரு 4-5 மணி, 5:30 மணி ஆடி. எங்கே போயிட்டு வரீங்க செல்லம்? Walking is the must of. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இப்போ எதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கே கிளம்பி போகணும் நீ? பின்ன என்னங்க என்னங்க? சரி, நான் 5 நாளும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பொண்டாட்டி கூடயாவது இருக்கணும். அதுவும் இல்லாமல் காலையிலேயே என்னது கிரிக்கெட்டுக்கு போயிட்டான். கிரிக்கெட் போயிட்டு தோத்துட்டு இருக்கிற டீமுக்கு போயிட்டு பாரு. தோத்துட்டு இருக்க எங்க டீமை பத்தி பேசினீங்கன்னா காண்டாயிருவேன் நான். மியூசியம் இருக்கு, மீசையில மண்ணே ஒட்டாது எங்களுக்குலாம். சவுதிக்கு எரிஞ்சாலும் கிரிக்கெட்டுக்கு போயிட்டு ஐயோ காலு வலிக்குது பாப்பா, கால் அமைக்க விட முதுகு அமுக்கிற சாக்குலயே தூங்கிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? யாரு முகத்தை பார்த்துட்டு இருக்குது? நீ கொஞ்சம் யோசிய. கால் வலிக்குதுங்கிறா, நீ கொஞ்சம் யோசி. 5 நாள் நல்லா டபக்குன்னு கிளிபோர்டை தட்டிட்டு 6வது நாள் போய் குடுன்னு அங்கே ஓடு. இன்னைக்கு வேற கேட்ச். அது ஏன் நினைக்கிறேன்? அப்போ என்ன பண்ணணும்? வயசான காலத்துல வீட்டில் அடங்கி பொண்டாட்டி கூட இருக்கணும். அது ஒரு பெரிய மனுஷனுக்கு ஒரு அழகு. உனக்கு தெரியுமா? லைஃப் ஸ்டார்ட் அட் 40s. எனக்கு 30s தான் இன்னும் ஸ்டார்டிங். நீ எங்கடி தனியாக நடந்து போனா கண்ட கதை? என் கிரிக்கெட் கதையெல்லாம் இப்போ கேட்டாங்களா? இருங்க, அது மாதிரி கிரிக்கெட் போயிட்டான். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, தின்னுட்டு நானும் கூப்பிட்டு தான் தூங்கிட்டு இருந்தேன். இப்போ அப்படிலாம் கூடாது. நம்ம 27 கிட்ட தாண்டிட்டு இருக்கோம், 30 கிட்ட வரப்போகுது. யாரோ இல்லை நான் சொல்கிறேன், ரோடு கிராஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக யாரோ இவன் உள்காதில் உள்ளார போய் சொல்லியிருக்காங்க போல், 30 வயசானா சுகர் வந்துடும், 30 வயசானா ப்ரெஷர் வந்துரும்னு. எதுக்கு உனக்கு இந்த டயட்டு? கொஞ்ச நாள் நானும் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். சும்மா நம்ம உயிரையும் வாங்குறாளுங்க. நானே எப்படா நல்ல சோறு கிடைக்குன்னு போகிற மாதிரி இருக்குது. இப்போ சப்பாத்தி பச்சை பயிரில் ஓகேவா? அப்போ இப்போ இருக்கிற இப்போ எல்லாருமே என் ஃபோன் எடுத்தாலே ஒரு சில பேர் ஃபோன் எப்படி வரும்னு தெரியல. ஏன் என் ஃபோன் எடுத்தாலே அர்ஜுன் சார் சொல்கிறது, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சொல்கிறது, ரஜினிகாந்த் சார் சொல்கிறது, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, 7:30க்கு மேலே சாப்பிடக்கூடாது, பிஃபோர் 7:30க்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமா 1 hour நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அது 24 மணி நேரம் நம்மள பார்த்துக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு 50 வரையும், நம்ம 50 years வரையும் நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம்னா, அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அந்த நம்ம கொடுத்துருக்க அந்த புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே அது நம்ம பார்த்துக்கணும். அப்படி புரோட்டீன் ஃபைபர் என் ஃபோன்ல எல்லாமே அந்த டயட், வெயிட் லாஸ், அதுக்கப்புறமா சரி. அதுக்கு எதுக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு கீழே நடந்துட்டு இருக்காரு? அங்கே பாரு, அந்த தாத்தாவே பாவம் நடக்க முடியாம நடந்துட்டு இருக்கிறாரு. அவரு இப்போ இளையுதிர் காலத்துல முடிச்சுட்டாரு. அதுலடி இளையுதிர் காலம் அதெல்லாம் புரியுது உங்களுக்கு? அடி பாவி, அவங்க முடிச்சுட்டாங்க. இனி வாழ்ற காலையும் இளமையேன்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. எனக்கு இனி இளையோரை காலம், இளமை காலம் எல்லாம் இருக்கு. நான் என்னத்தை பேணி காப்பாத்துக்கிட்டாதான் என் உடம்ப நான் பார்த்துக்க முடியும். என்னங்க சொல்றது? அதனால தான் சரி, நான் இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியாக நடந்துட்டு இருந்தேன். ஒரு 3 நாளாக நடந்துட்டு இருந்தேன். 3 நாள் தான் கன்சிஸ்டன்சி. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடக்க மாட்டேன். எப்படி சாப்பிட்டாலும் 6 மணி நேரத்துலேயே நடந்துருவேன். இப்போ 1/2 மணி நேரத்துலேயும் ஒரு 40 minutes 50 minutes கிட்ட நடக்கிறேன். இது நம்ம எப்படி தொடருவோம் அப்படின்னு பார்த்தா நல்லா கூப்பிடச்சு தூங்கிட்டு இருந்தேன். பெட்ஷீட்டை போட்டு நல்லா ஏசியில் அடிக்கிற வெயில், என்ன ஏசி போடு அந்த மாதிரி தூங்கிட்டு எரியுதுடி மாலா, ஏசியை போடு. சரி, தூங்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுங்க? பார்த்த படமே தான் சமைச்சு வச்சாச்சு. அது ஒரு குறிப்பிட்ட பவுண்டரிக்கு அப்புறமா சாப்பிடக்கூடாதுன்னு வேற ஆர்டரு. சரி, மடியில் இந்த பைத்தியத்தை வச்சுன்னு ஒழுங்காக சாப்பிட்டோமா. சாட்டர்டே சண்டேங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கான நாட்கள்.
5 நாள் வந்து வேலை அப்படி பார்க்கணும். என்ஜாய் பண்ற நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிரிக்கெட் அதுதாங்க உண்மை. ஆமா, cricket போய் இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் வீட்டுல உட்காந்துட்டு என்னங்க பண்ண முடியும்? நானு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிச்சாரு. முன்னாடியாச்சும் வெளியே கூட்டு ஆக்சுவலா ஒன்று சொல்றேன், விளையாட போயிட்டு வந்தா நல்ல சொர்க்க மாதிரி தூக்கம். அதான் உண்மை. காலெல்லாம் அப்படியே எப்படி சொல்றது, 20 ஓவர் ஆடுறோம். ஓகே, தோத்துட்டு வராங்க. ஏய் அதை பத்தி கேட்கல. இப்போ கை வலின்னு வேற நான் அமுக்கி அந்த தைலம் வேற வச்சிருக்காங்க. அது தேய்ச்சி விட்டு நான் எங்கேயாவது மூக்கையோ கண்ணியோ செஞ்சா எனக்கு வேற எரியுது. நான் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் பண்றியா நீ? எஸ், கம்ப்ளைண்ட் பாக்ஸ் தானே நீங்க. அவங்க நம்ம புருஷனுக்கும் மதிப்பு இல்லை, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மதிப்பு இல்லை, கம்ப்ளைண்ட் பாக்ஸுங்கிற அவங்கள நீங்களே பார்த்து பண்ணுங்க. இப்போதான் கொஞ்ச நாளாக பிச்சை எடுத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பாக்ஸ். ஆமாம், பார்த்து பண்ணி விட்டு போங்க. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. நோ 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 நோ, அப்படிலாம் இல்லைங்க. மணி அங்கே அமுக்கிறதுக்கு ஒரு தலையில் அமுக்கிட்டு போயிடுவாங்க, தெரிஞ்சுக்க. எல்லாரும் ஒரு இதில் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம முதப்படியாக நான் இப்போ வெயிட் லாஸ்க்கு வந்திருக்கேன். 27வது வயசுல தான் அவள் முதல் படி எடுத்து வச்சிருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க. 26 வருஷமா யோசிச்சிருக்கா, இந்த படி வைக்கலாமா அந்த படி வைக்கலாமா. அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் அவரை போய் நடக்கிறாருன்னு அவர் பேர் எப்படி ஓடுறாரு திபு திபுன்னு. ஒரு நாள் 10 ரவுண்ட் அடிக்க முடியுமா? அது இருந்தா அவங்கள மாதிரி இருப்போம். ஓடனா எல்லாருமே என்னதான் பார்ப்பாங்க, பெரிய அழகு குஞ்சு இவ்வளோ பார்ப்பாங்களாமா. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். அதனால நான் ஓடுறதுல தாவறதில்ல. அட்லீஸ்ட் நான் வந்து ஜிங்கின்னு நடக்கலான்னு இருக்கேன். ஏன் இந்த திடீர் முடிவு? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த வீடியோ அதுக்கு தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. வந்து சொல்லு. உண்மையாக சொல்ல பண்ண 30 வயசு தாண்ட போகுது இல்லையா? 30 வயசு கிட்ட வரப்போகுது. இப்போ வந்து நம்ம உடம்ப நம்ம ஏன் இந்த 30 வயசு மார்க் ஏன் வைக்கிற? யார் சொன்னா உனக்கு? யார் சொன்னா? 30 வயசு அப்படின்னு சொல்ல வரல. இப்போ ஒரு எங்க ரிலேட்டிவ்ல ஒரு சில பேருக்கு பார்க்கும்போது ஏது இந்த ஜோதிகா அக்கா ஒரு படம் நடிச்சாங்களே 30 வயது நிலையில, எனக்கு மோட்டிவேட் அவ்வளவு தூரம் அங்க போல கேமரால ஃபிளாஷ் அடிக்குது. அப்பவும் பாக்க மாட்டாங்க. ரவுண்டு அங்க போய் தான் திரும்புவாங்களாம் அக்கா. இந்த குட்டி ரவுண்ட்லலாம் திரும்ப மாட்டாங்க. இல்லைங்க, கலோரிஸ் பர்ன் ஆகாதுலையா? எனக்கு மைண்டெல்லாம் பர்ன் ஆகுது, இவளோட கலோரிஸ் பர்ன் ஆகலைங்கிறா. எனக்கு வந்து மோட்டிவேஷன் எப்படி வந்தது அப்படின்னா, எனக்கு தெரியல, இந்த ஒரு வேளை ரீல்ஸ்னால கூட இருக்கலாம். நான் பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு. இல்லத்தரசிகள் வீட்லேயே இருந்து சும்மா டிவியை பார்க்கறது இருக்குது பதிலாக இல்லத்தரசிகள் வந்து ஓடுங்க, என்னடா பண்ற அந்த மாதிரி அவங்கெல்லாம். ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ உனக்கு யாரு இன்ஸ்பிரேஷன்? என்னடி உட்கார்ந்துருக்க குத்தாளி, போய் நீ ஜிம்முக்கு போடி அப்படிவாங்களா அவங்க. அதுக்கப்புறமா ஜோதிகா அவங்க தான் அந்த மேம். அவங்க வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியலனா, அவங்க அளவுக்கு வரலனாலும் நான் அட்லீஸ்ட் வாக்கிங் போய் என்னோட வெயிட் பார்க்கும்போது என்னோட வெயிட் வந்து எல்லாருமே சொன்னீங்க ஒல்லியா தானக்கா இருக்கீங்க, எதுக்கு பண்றீங்க அப்படி இல்லைங்க. ஒல்லியா இருக்கேன்னா ஒருத்தவங்களுக்கு நீ டைட்டான ட்ரெஸ் போடு, ஒல்லியா தெரியல, லூஸான ட்ரெஸ் போடு, குண்டா தெரியும். நம்மளுக்கு இப்படி நமக்கு உள்ளது நமக்கு தான் தெரியும். அடுத்தவங்கள பார்க்கும்போது இவங்க ஒல்லியா தானே இருக்காங்க அப்படின்னு தான் ஒரு. ஆனால் நமக்குன்னு வரும்போது நம்ம குண்டா தான் இருப்போம். நம்ம வெயிட்டில் பக்கத்துல இருந்து கேட்க எனக்கே புரியல. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எனக்கு என்ன அது ஏதாவது கருத்து சொல்றேன்னா ஒழுங்கா கரெக்டா சொல்லுங்க. இல்ல தற்குறி நாயும் திட்டுவாங்க. தற்குறி திட்டிட்டு போவாங்க. நான் தற்குறி நான் ஒரு முட்டாளுங்க. இப்ப காலையில இருந்து இந்த பாட்டை வேற கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்கு என்ன சொல்ல வந்தேன், எதுனால இதுனா எனக்கு வந்து அவங்க தாங்க இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஃபர்மேஷன். வெயிட் குறைக்கணும் அவங்க சொல்லலை, இந்த மாதிரி போவோம் நம்ம வந்து வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னுக்காக வந்துச்சு. சரி, நம்ம இப்போ இத்தனை இங்கே துபாய்க்கு வந்து 2 வருஷம் வீண் அடிச்சு வேஸ்ட் ஆக்கி ஊத்தடிச்சு கும்மாள அடிச்சு புருஷனை ஒழிச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இல்ல சொல்ல புருஷனை வந்து மேம்படுத்தி இருக்கான்னு சொல்ல வந்தேன். அதனாலையும் சரி ஒன்று தானே. இதனால் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு வரலாம். ஃபஸ்ட்டு தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு வரலாம். அப்படி அது வந்தால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக வரும். வெயிட்டு குறைச்சிட்டேன், 10 கிலோ குறைச்சிட்டேன் அப்படின்ட்டு. என்ன சொல்ல வரீங்க? 3 நாள் கன்சிஸ்டன்சியை தொடர்ந்து 4வது நாள் கன்சிஸ்டன்சியும் தொடர்றதுனால வெயிட்டு குறையுங்கிற. வெயிட்டு குறையும்னு எனக்கு ஒரு இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அம்மா முன்னாடி சொல்லுவாங்க,
டியூஷன் போயிட்டு எங்கள் அக்கா ஸ்பெஷல் கிளாஸில் உட்காந்துட்டு வருவோம். ஆனால் நான் எங்கள் அக்கா வரணுங்கிறதுக்காக சும்மா உட்காந்துருப்பேன் கூட. அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எலி தான் காயுது, எலி புழுக்க எதுக்குடா காயுதுன்னு. இப்போ என் பொழப்பு அப்படி தான் இருக்குது. அவள் தான் ஏதோ மூளை திருந்தி மூளையில் மங்கி ஏதோ டயட்டுன்னு சுற்றுறானா. அவள் ஒரு நாள் அந்த வீடியோ எடுக்கிறேன், வெயிட்டு பார்க்குற மிஷின் வச்சுருக்கா. அந்த ஃபுட்டெல்லாம் வெயிட்டு பார்த்து எவ்வளோ கிராம் சாப்பிட்றதுக்கு 200 கிராம் சோறு போட்டால் இந்த மிச்சம் மீதிலாம் செதறும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எடுத்து என் தட்டில் ஆல்ரெடி நான் ரெண்டு கரண்டி வச்சுருக்கேன். இந்த மிச்சம் மீதியெல்லாம் எடுத்து எல்லா இடத்துல போட்டுட்டு என்கிட்ட சொல்கிறேன், நீ சாப்பிடு தெம்பாருன்னு. எனக்கு புரியல, நீங்கள் ஒல்லியாக நல்லா இருப்பீங்களாம், நான் குண்டு பண்ணியா தெரியணுமா? நான் வந்து இவன் லஞ்ச் பேக்கில் வந்து ஜூஸு, மதியானம் காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறமா ஒரு ஜூஸு, அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் சாயங்காலமாக ஒரு ஏதாவது ஸ்நாக்ஸோ அப்படி கொடுத்துருந்தானே இவன் எடுத்துகிட்டு போக மாட்டான். இவன் மதியானம் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஸ்நாக்ஸ் பாக்ஸு, சரி லஞ்ச் பேக்ஸு, வாட்டர் அங்கே அடி பிரிச்சுட்டு இருப்பாங்க. உட்காந்து ஒரு ரோல் திக்கிறதுக்கே நேரம் இருக்கிறது. வாடா ஏன் வெண்ணம் அவனே அந்த மாதிரி. அம்மா ஒன்னதாம்மா சொன்னா வெண்ணன்னு இல்ல என்ன கூட சொன்ன பாக்குறேன், நீ நடக்காதா? ஐயோ, அது ஒரு பேர் இருக்கும்லங்க, அது அப்படிதான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லு என்னது, அந்த மாதிரி இருக்கோங்க. சாப்பிடாமையே தான் இருப்பான், மதியானம் தான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் இதோட நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் வந்து சாப்பிடுவான். அப்போ நடுவில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதனால நீ சாப்பிட்றது ஒரு நல்லா சாப்பிட்ரு. என்ன மாதிரி நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸோ ஜூஸோ அதுக்காக மிச்சம் மீதியை திங்கிற அளவுக்கு நான் ஆகிட்டேன். பரவாயில்ல, நல்லா. ஆனால் ஆக்சுவலாக சொல்கிறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த ஒரு 1 வீக் சாப்பிட்டது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி நடக்க முடியாமல் இருந்தேன், நான் முடிச்சதுடா நான் அப்படி சொல்லல. நிறையா சாப்பிட்ட மாதிரியும் இருக்குது, வயிறு அந்த அப்படியும் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஹெல்த்தி, பி ஹெல்த்தி. பார்ப்போம். ஒரு 3 நாளில் பொறுமையாக வரும். ஒன்று அக்கா ரெடி பண்ணி, அது எப்படின்னா வீடியோ எடுத்து மறந்துடுவாங்க, அப்புறமா சண்டை போடுவோம், அப்புறம் அது டெலீட் பண்ணிடுவாங்க. இப்படி தான் போல போயிட்டுருக்க காரணத்தால் புதுசாக ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கா, போடுவா அவள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தொகுத்து வழங்குவது டிடி அட்ராசிட்டிஸ். இல்லை ஆக்சுவலாக இல்லை இல்லை, ஏன்னா கெட்ட வார்த்தையில பேசுகிறேன், ஹெட்செட் போட்டு பாருங்க. ஓகே, உங்களிடம் இருந்து விடைபெறுவது டிடி அட்ராசிட்டிஸ். பி ஹெல்தி கைஸ், பை. நம்ம வெயிட் லாஸ் போங்க நீங்களும்.